தற்போது புயல் கரையை கடக்க தொடங்கி விட்டதாமே, உண்மையா? நிறைய பேர் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சோ புயலை பொறுத்தவரையில காலை 10 மணில இருந்து இப்போது வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாக்க, 11 மணி நிலவரப்படி புயலானது நம்ம சொன்ன நெகட்டிவ் சோனுக்குள்ள முழுவதுமாக நகர்ந்தது. அதற்கு பிறகு புயல் காலை 10 மணி வரைக்கும் வடகிழக்கு திசையாக நகர்ந்தது. அதற்கு பிறகு தென்மேற்கு திசையாக நகர்ந்து வருகிறது. குறிப்பாக செங்கல்பட்டுக்கு தென்கிழக்கே ஒரு 50-60 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு நேர் கிழக்கே வடகிழக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் சின்னமானது மையம் என்பது நிலை கொண்டிருக்கிறது. ஒரு 70 கிலோமீட்டர் வித்தியாசம் தான். அப்படி இருக்கும்போது புயலுடைய வெளிவிட்ட பாதைன்னு சொல்லுவோம். அது வந்து காலையில 11 மணில இருந்தே உள்ள வர தொடங்கிடுச்சு. ஆனா மையம் ஒருபோதும் இன்று இரவு உள்ளே போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ பர்டிகுலர்லி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு மையம் கரையை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த புதுச்சேரி பூம்புகார் இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, மாற்றம் இருக்க போறது இல்லை. ஸோ எந்த ஒரு குழப்பமும் அடைய வேண்டாம். புதுவையிலையும் கடலூரிலும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மழை அளவு குறையாது. 50 to 70 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் பாதுகாப்பாக இருங்க. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பா விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை இந்த 4 மாவட்டங்கள், சீர்காழி, சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் ரொம்ப கவனமா இருக்கணும். நன்றி, வணக்கம்.